அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஷ் கே. கோபி. இந்த விஷயத்த பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்றிலிருந்து எவ்வளோ நேரம் முயற்சி பண்ணியும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தடங்கல். ஆனால் கண்டிப்பாக இதை பதிவு பண்ணணும். இது இன்னைக்கு பயன்படலாம் கூட. அடுத்த ஒரு நாட்களில் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த விஷயம் உங்கள் மனசில் பதிஞ்சு அதை நீங்கள் கடைபிடிப்பீங்க. குறிப்பாக சஷ்டி, கிருத்திகை இந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான அதுவும் இந்த தைப்பூசம்ன்றது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள், பிரபஞ்சம் உருவான நாள். இன்னைக்கு நீங்கள் என்ன பேசினாலும் அது இயற்கையை தண்டகத்தை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். அதாவது பதிவு செய்யப்படும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மாதிரி. எனக்கு சமீபத்தில் இன்றைக்கி 4-5 முருக பக்தர்கள் அவங்களோட துயரத்தை சொல்லாமல் கூட நான் இப்போ இன்றைக்கி எதுவுமே பேசாதீங்க, நாளைக்கு பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். காரணம் என்னென்னா, அவங்க எல்லா கவலையும் சொல்ல சொல்ல அந்த கவலைகள் பதிவாகி திரும்ப அதே கவலை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இப்பேற்பட்ட சில முக்கியமான நாட்கள், அது எந்தெந்த நாட்கள் நான் விரைவில் பதிவு செய்கிறேன் இயற்கை அனுமதியோட. அந்த நாட்கள் அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய வேதனை கவலையில் இருந்தாலும் அன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, அதை நினைக்காதீங்க. நல்லதையே நினைப்போம், நல்லதே பேசும். நம் முன்னோர்கள் சொன்னதுக்கு பின்னாடி பல கர்ம ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. வெறும் வார்த்தைக்காக அதை சொல்லலை அவங்க. அந்த நாளில் மட்டும், அந்த குறிப்பிட்ட நாள் வரவங்க மட்டும் நீங்கள் எதிர்மறை சிந்தனையோடோ இல்லை எதிர்மறை எண்ணங்களோட நீங்கள் பேசும்போதோ இல்லை அதை நினச்சி நீங்கள் வருந்தப்போ அது திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்த சொல்கிறதே உண்மையிலே இயற்கை நன்றி சொல்லுங்கள். இயற்கை அனுமதியோடு தான் நான் பதிவு செய்கிறேன். எப்போ நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோன்றப்போ அதுக்கு உண்டான எதிர்வினை நல்வினை நம்மளுக்கே வரும். இதே கடவுள் சொல்கிறாரு, இயற்கை நம்ம வழி நடத்த அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இயற்கை எல்லா நல்லது கெட்டதும் அதே எடுத்துக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இது என்னால் நடந்துச்சு, இவங்களால நடந்துச்சுன்னு. அப்படி கிடையாது. எல்லாமே கடவுள் கருணையோடையும் இயற்கை அனுமதியோடு நடக்குது. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.